சரி, அப்புறம் அதெல்லாம் அடிக்க வச்சிருந்தேன். நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா? வணக்கண்ணே. காய்கறி. இன்னையில இருந்து நீ புதுசா ஒரு ஏரியாவுக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது வரும். நீங்களோட கும்மி அடிக்கிற இடம்ல லால்பத்தி. உலகத்தோட முதல் தொழில், பிரதான தொழில் வேசி தொழில். அவங்கெல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறவங்க. அவங்கெல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள். உனக்கு தெரியாது, நீ இப்பதானே இங்க வந்திருக்க, போக போக தெரிஞ்சுக்குவ. சரி, இது எப்போ நீ போற கிராமத்துக்கு கொடுத்துரு. சரிங்க. இது லால்பாவுக்கு. சரிங்க. அப்புறம் அவங்க சாதாரண பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கூத்ததான் நீ திருவிழால பாத்துருப்பல்ல? ஆமாங்க. அங்க போய் அனாவசியம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. லெட்டரை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். என்ன, சரியா? சரிங்க. அவங்களோட லெட்டரை படிக்க முடியாத சூழ்நிலை வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. என்ன? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு நம்ம போஸ்ட் மாஸ்டர் அந்த லால்பத்தியை பத்தி பேசும்போது மட்டும் அவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு? அவருக்கு அதுக்கு எந்த லிங்க் இருக்குமோ? என்ன ராசா இப்படி கேட்டுட்ட? பூவை விரும்பாத வண்டும் பாலை குடிக்காத பூனையும் உலகத்துல இருக்கா என்ன? என்ன நான் சொல்றது? அவரும் ஆம்பளை தானே. வாய் மூடு. உன்னை போய் கேட்டேன் பாரு. ஐயே வெக்கத்தை பாரு, நீ அதிர்ஷ்டக்கார பையன் தான். உனக்கு மச்சம் அந்த இடத்துல இருக்கு. நீ போற இடம் சொர்க்கம் கண்ணா. அடக்கி வாசிக்கிறியா? அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொன்னது உனக்கு புரியும். ஹேய், எதுக்கு அவசரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. அந்த சமையல் இருக்காளே, செம்ம கட்ட. அவ இடுப்ப உடைச்சு நடந்தான்னா கரும்புல இருந்து சாறு புழியாமையே வரணும் பாத்துக்கியே. இப்ப அவளோட அளவை சொல்றேன் கேட்டுக்க. இங்க 36, கீழே 26, பின்னாடி 40ன்னா பாத்துக்கியே. அப்புறம் இன்னொருத்தி குஜிலி பார்த்ததும் கட்டி புடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு தான் பேசுவாங்க. ஓபன் டைப். மேல வேணாலும் கீழே வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவான்னா பாத்துக்கையேன். உனக்கு எதுவுமே தெரியலனாலும் அவளே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா. இன்னொருத்தைய மறந்துட்டனே, அவ பேரு ரூபாலி. அவ ரொம்ப தான் அலட்டிப்பா. அவ நெஞ்ச குடிக்க நடக்கிறத பார்த்தா அடடா நமிதாவே தோத்துருவா. அவ ஹைட்ல ஸ்னேகா, சைஸ்ல நயன்தாரா, இடுப்பாட்டதுல ஸ்ரேயா, வேலை செய்யறதுல சக்கிலா. அவ இங்க வச்சு மசாஜ் பண்ணா மஜாவா இருக்கும். தெரியாம கேட்டாலும் இப்பதான் ஒரு முக்கியமான தேவதைய பத்தி சொல்ல போறேன். அவ ஒரு பேர் அழகி. அவ பேரு சந்தியா தேவி. அவ ஆட்டத்துல நாகார்ஜுனே நசுங்கி போனாரு. அது மட்டும் இல்ல, முதல்வன்ல அவ ஷக்கலக்கா பேபி லுக்கு விடத்தோ நலையா அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்க பசங்களெல்லாம் தட்டி தட்டி எழுப்பி துடிக்க வச்சவ அவ. ஆஹா, ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன ஏற்கனவே எனக்கு தண்ணி தெளிச்சு தான் காமிச்சாங்க. நீங்க வேற தண்ணி தெளிக்கிறீங்க. சுகவேதனை ராத்திரி நேரத்து பூஜை ரூபாலி, விஜலி, யாருங்க இவங்களா? நான் தான் சமேலி. என் கூட நீ இருந்தா ஜாலி. வாடா மச்சான், பூந்து விளையாடலாம். வீடு தள்ளி பார்த்த பக்கம் அவ கிடக்குற விடுங்க. அவ பேசி பேசி கழுத்து அறுப்பா. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி தரேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? யோ, அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இல்லன்னா ஆனா பொறுத்து வீணா போயிடுவேன். அட வாயா. என்ன வேற ஸ்கூல்ல படிச்சுட்டியா? வாயா. ரொம்ப பண்ணிக்கிறடா. வான்னு சொல்றேன்ல. பாடலாம். இங்க பாரு, நான் செஞ்சு பையன் காலி. என்ன பண்றீங்க? தம்பி, ஒரு உரைக்குள்ள 3 கத்தி போனாதையா வம்பு. ஆனா உனக்குதான் பிரச்சனையே இல்லையே. இங்க 3 உரை உனக்காக காலியா இருக்குது. நீ பாட்டுக்கு பூந்து விளையாடு. இன்னத்துக்கு கூச்ச பண்ணி கிடக்குற. டேய், ஆரம்பிங்கடி. எல்லாம் தடவுங்க அவன. ஆனா ஒண்ணு மட்டும் கண்ணு, பைசாவை கரெக்டா குடுத்துடணும். நீ பாட்டு தடவிட்டு கூட கூடாது. டேய், அவன்கிட்ட பைசாவை கரெக்ட் பண்ணிடா. அப்புறமா மஜாவை ஆரம்பிக்கிட்டா. என்ன உன் கதை? இந்த பாடுபடுத்துறாங்க. ஓ, நீ போஸ்ட் மேனா? அது தெரியாம இவனுங்க 3 பேரும் உன்னை தடவ ஆரம்பிச்சிட்டாளுங்க. நீ லெட்டரை குடுத்துட்டு போ.
அகண்டு போன விரலையும் சூம்பி போன விரலையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பேர் என்ன? என் பேர் சந்திரங்க. புது போஸ்ட்மேனுங்க. இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன். புது செருப்பும் புது நாயும் கடிக்கும்னு சொல்வாங்களே, நீ எப்படி? என்ன சொல்றீங்கன்னு புரியல. நாயை பத்தி அப்புறமா பேசலாம். என் காலை பார்த்து சொல்லு, கடிப்பியா மாட்டியா? இங்க பாருங்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் லெட்டர் கொடுக்க வந்தேன், வாங்கிட்டு அனுப்புங்க. இங்க பாருப்பா, இவனுங்களா ஒரு மாதிரி. உனக்கு இவனுங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீ பாக்கிறதுக்கு தாள் தலன்னு இருக்கிற. போதும், அவ்வளவுதான். உன்னை உறிஞ்சு எடுத்துருவாளுங்க. மிஞ்சாது தெரியுமா? ஏ தள்ளி போங்கடி. நீ உட்காருப்பா, நீ உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியாப்பா? இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. சரி சரி. அம்மா உன் பேர் என்ன? சந்திரனுங்க. சந்திரனா? சரி சரி, உட்காருப்பா. இல்லங்க, நான் அப்படியே நிக்கிறேங்க. பரவாயில்ல. நாங்க அழுக்கானவங்களா இருந்தாலும் இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சிருப்போம். சரிங்க. அதனால நீ எதுக்கும் யோசிக்க வேணாம், வா வந்து உட்காரு. சரிங்க, சொன்னா உட்கார போறேன். அதுக்கே இந்த ஓட்டு. உட்காரு உட்காரு. தபால்கார மாப்பிள, முதல்ல பிஜிலிக்கு வந்த லெட்டர் படி பாரு. அதுக்காக அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு. நான் படிக்கிறேன். இல்லங்க, டைம் இல்லல்ல. நான் நிறைய பேருக்கு லெட்டர் கொடுக்கணும். அதனால அப்புறம் வந்து படிச்சு காட்டுறேன். ஏய் உட்காரு. எங்க தொழிலே அம்மனமா இருக்கிறது தான். எங்க முன்னாடி எவனாவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தானா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுங்க? பேண்ட் ஷர்ட்டோட ஜெட்டியையும் அவுத்துட்டு விட்டுடுவோம். அப்படியே அவ ரோட்ல நடந்து போறான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதனால உனக்கு அந்த நிலைமை வேணாம், படிச்சிரு. கொஞ்சம் கை. என் அன்பு பிரியமான குஜிலி, நீ அங்கு நலமா, நானும் இங்கு நலமே. கடிப்பட்டவனுக்கு தான் வலியோட வேதனை முழுசா தெரியும். ஒரு காலத்துல நீயும் நானும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பழைய ஞாபகங்கள் அசை போட்டு பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குது. உனக்காக ஒரு கவிதை. சுகம் எங்கே இருக்கிறது? சொரியும் இடத்தில். உண்மைதான் அன்பே, உன் நினைவுகள் என் நெஞ்சை அரிக்கும் போது அதை உணர்ந்தேன். பாம்பு கடிச்சா விஷம் எப்படி உடம்பு முழுக்க பரவுமோ, அந்த மாதிரி உன் நினைவுகள் என் இதயம் முழுக்க பரவுறத உணர் உணர் உணர். என்னையா ஆம்பளை நீ? கடிதாசிய நல்லா படிய. என்னமோ நீயே எழுதின மாதிரி இப்படி வெக்கப்பட்டு இருக்க. எனக்கு என்னங்க வெக்கம்? அதெல்லாம் விட்டுட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன். இங்க எங்க விட்டேன்? இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை எப்ப வந்து பாப்போன்னு இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே வந்துருவேன். இப்படிக்கு உன்னை நினைச்சு உருகும் கண்ணன். அடியே பிஜிலி, நீ பெரிய குஜிலி தாண்டி. பாம்பு கடிச்சா மாதிரி விஷம் உடம்பெல்லாம் ஏறுதுன்னு சொல்றான். அப்படி என்னடி பண்ண அவன நீ? அட, பாம்பு கடிச்சா மருந்து கடையில கிடைக்கும். ஆனா இவ கடிச்சா மருந்துக்கு திரும்ப இவகிட்ட தானே வரணும். லெட்டர் மட்டும் போட தெரியுது அவனுக்கு. படுத்துட்டு போனானே, துட்டு கொடுக்கணும்னு அறிவில்ல. ஜொல்லு வடைது தொடச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. எனக்கு எதுக்குங்க பணம்? சமையலுக்கு வந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு சத்தமா படி நாங்கெல்லாம் கேக்குறோம். இன்னொரு லெட்டர் படிக்கிறதா? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இருந்தாலும் நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அன்புள்ள மகள் சமையலுக்கு அம்மா எழுதி கொண்டது. அம்மா, அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். முதல்ல நீ உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்க. உன் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பகவான் நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பள கம்பெனி முதலாளி அம்மா பத்மாவதிக்கு என் வணக்கத்தை சொல்லிடு. அது சரிம்மா, உங்க அப்பள வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை கடவுள் கண்டிப்பா கொடுப்பா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா அடுத்த மாசம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து அனுப்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் என் மேல போட்ட பாரத்தை உன்னை தவிர வேற யாருக்கிட்ட சொல்லி அழ முடியும்? நினைச்சிரு, உடம்ப பாத்துக்க. இப்படிக்கு கவலைப்படாதம்மா. அடுத்த வாட்டி உனக்கு நிறைய பணம் அனுப்பி வைக்கிறேன். அதுக்காக நான் எத்தனை பேர் கூட படுக்க வேண்டியது அதெல்லாம் படுக்கிறேன் அம்மா. அடியே அடக்காதடி, அழு. நல்லா அழுது தீத்துடு. இந்த அழுக, கண்ணீர், சுகம், துக்கம், இதனாலதான் நாமெல்லாம் மனுஷங்களா இருக்கும். இதெல்லாம் இல்லாம போனா நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிற வெறும் பணம்.